ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. ஒரு நடிகன் தன்னோட நடிப்பால் எதை வேணாலும் மறைக்க வைக்க முடியும். இட் மீன்ஸ் நான் தெரியாமல் ஒரு நடிப்பு உங்களுக்கு தெரியுதுன்னா அதுதான் நடிப்பு. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பில் ஒரு ட்ரெய்லர் தான் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் டூல். இட்ஸ் லைக் ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு தான் ட்ரெய்லர் கட் இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரெய்லர் கட் மட்டும்தான் வந்துட்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் டூல் இந்த ஆடியன்ஸ் மத்தியில் போய் சேர்றதுக்கு. அப்போது அந்த வகையான ட்ரெய்லர் வந்துட்டு இப்போ லவ் டுடேலேருந்து அண்ட் வந்துட்டு இன்னும் சில படங்கள்லேருந்து வந்திருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போ ஸ்டார் படம், பர்டிகுலர்லி இந்த ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹிட். அது வந்துட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போதே புரிஞ்சிருச்சு. ஸோ பிளாக் பஸ்டரோ சூப்பர் ஹிட்டோ அதெல்லாம் தவிர்த்து இந்த படம் வந்துட்டு நிறைய மிடில் கிளாஸ் பசங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துது. அது என்ன அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி வந்துட்டு ஐ லைக் டு சே சம்திங் வேர்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே வந்துட்டு யாரெல்லாமோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு பின் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சிவாஜி கணேசன், அஜித் சார், விஜய் சார் அண்டு க்ரூஷலி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், பழைய ஆக்டர்ஸ் அண்டு முன்னாடி உள்ள ஆக்டர்ஸ், இப்போ உள்ள ஆக்டர்ஸ், ஏகப்பட்ட ஆக்டர்ஸோட பிம்பம் எல்லாம் அங்கே தெரியுது. ஒவ்வொரு வரைகிறதுல இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிவரில் வரைஞ்சிருக்கிற திரைப்படங்களாக இருக்கட்டும், ஸோ சினிமாவில் போடுறதா இருக்கட்டும். அண்ட் இப்படி வந்துட்டு நிறைய ஒரு ஸ்டார், ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு பையன் வரான்னா அவன் எப்படி வந்து ஒரு ஸ்டாராக மாறுறான், அவன் எந்த மாதிரி பண்ணுவான், ஸோ அவனை எப்படி சுத்தரிச்சு காமிக்கிறாங்க. அது இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தோன்னா இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு அவங்க அப்பா இருக்கார்ல லால், இந்த லால்னு சொல்கிறாங்க, அவர் வந்துட்டு இந்த ஸ்டாரில் வந்துட்டு கவினோட அப்பா. ஸோ கவினோட அப்பா வந்துட்டு பர்டிகுலர்லி இந்த ஃபர்ஸ்ட் ஷாட், அந்த ட்ரெய்லர் கட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னோட நடிப்பால் உன்னோட மீசையை மறைக்க வைக்க முடியும், உன் மீசையை நீ மறக்க வச்சுட்டேன்னா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசையை மறந்துடணும், நீ மட்டும் ஓ மீசையை மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டடா. மீசை என்னடா மறைக்க வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பாரதியார் கெட்டப் போட்டு சின்ன வயசுல ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமோ இல்லை சம்திங் ஏதோ ஃபங்க்ஷனோ அங்கே வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு மீசை இல்லாமல், பாரதியார்னா மீசை இருக்கணும்ல கண்டிப்பாக, ஸோ மீசை இல்லாமல் வந்துட்டு அங்கே ஆக்ட் பண்ண போவார். அந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட்டை பின் பண்ணி சொல்லுவார் நம்ம லால் சார். நீ உன் மீசை இல்லை அப்படிங்கிறத உன் நடிப்பால் நீ மறைச்சிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவார். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? ஸோ அது அங்கேருந்தே அந்த ஒரு விதையை விதைச்சிட்டு வர்றாரு லால் சார். ஏன்னா லால் சார் அவர் தான் வந்துட்டு கவினை வந்துட்டு பின் பண்ணி போயிட்டே இருக்காரு. லைக் அந்த படத்தில் வரணும், நீ வந்துட்டு ஸ்டார் ஆகணும், ஆக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவரோட ஒரு பேஸ்மெண்ட் தான் அவர் வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதா இதில் வந்துட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு காரணம் வந்துட்டு அவர் படிப்பில் வந்துட்டு 75, 75, 76, 75, ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு இதுலேயே இருக்காரு. அவங்க அம்மாவோட கருத்து எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட கருத்து எந்த மாதிரி இருக்குன்னா வந்துட்டு, அது இருக்கட்டும், நீ வந்துட்டு படிக்கிறதுல கொஞ்சம் படியேன், ஸோ ஒரு பேஸ்மெண்ட் அங்கே இருக்கட்டும், ஒரு பேஸ்மெண்ட் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மாவோட கருத்து இருக்குது. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா எது பண்ணால் என்ன, மகன் நடிக்கிறான், ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்துட்டு எப்படி ஸ்டார் ஆனார், ஸோ இதை வந்துட்டு ஒரு மாதிரி காமிப்பான்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 70, 71, 71 ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு நடிப்புக்காக என்ன வேணா பண்ணலாம். ஸோ நடிப்புனா வந்துட்டு அது பண்ணுறது இது பண்ணுறது சும்மா வந்துட்டு போகிறது, ஸோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நடிப்புக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு ட்ரெய்லரே காமிச்சிருக்காங்க. லைக் லேடி கெட்டப்பாக இருக்கலாம், அண்ட் வந்துட்டு முடியை கட் பண்ணி மொட்டையாக இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ இங்கே வந்துட்டு அடிபடுறதா இருக்கலாம், அண்ட் வந்துட்டு நடிப்புக்காக ஒவ்வொரு ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு மொக்க வாங்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வேல்யூனஸ் எல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கவின் சார் வந்துட்டு ரொம்ப அழுக வந்துருச்சுங்க. இம்பார்ட்டன்ஸ் அதான் அழுக வந்துருச்சு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அட்டன்லாம் வந்துட்டு தான் நிறைய ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா வந்துட்டு அவமானப்படுறது, ஒரு நடிகன் ஒரு அவமானப்படுறது அங்கே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நடிப்பு வந்துட்டு கொஞ்சம் தட்டு மாதிரி தான் வரும். அந்த இடத்துல வந்துட்டு அவமானப்படுவாங்க. ஸோ அந்த அவமானப்படுறது வந்துட்டு நான் அவமானப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார்.
அசிங்கமா ஆயிடுச்சுப்பா. காசு இல்லப்பா, காசு இல்லப்பான்னு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா வந்துட்டு, நடிப்புக்காக தன்னோட வாழ்க்கைய தொலைச்சுட்டு நிக்கிற ஒரு காரணம். அப்பா என்கிட்ட காசு இல்லப்பா. நடிப்பு தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர, சாப்பாடு, தூக்கம், பகல், இரவு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நடிப்பு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அது எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா? ஒரு படம் நம்ம வந்துட்டு வின் பண்ணிட மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நம்ம மனசுக்குள்ள வந்து வந்து போகும். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் Stop. இப்படி நெக்ஸ்ட். அத பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்குது. ரியல் லைஃப்ல எனக்கும் அப்படிதான் இருக்குது. ஸோ இந்த ஆடிஷன் அட்டெண்டிங் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு எனக்கும் ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா வந்துட்டு, என்னோட விஷயத்தையும் சிலது வந்து ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு நெறைய நெறைய இதில வந்துட்டு நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் நெறைய பேர பார்க்குறேன். ஸோ சம்டைம்ஸ் அது கிடைக்கலன்னா, முயற்சி பண்ணாம நீ வந்துட்டு பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் என் கையில வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்கு. நான் அதில யூடியூப் சேனல் பண்றேன். இத பார்த்து ஒருத்தங்க எனக்கு வந்து வாய்ப்பு குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. பட் அத தாண்டி இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது வந்துட்டு, அந்த இடத்துல இவ்ளோ அவமானப்பட்டிருக்காரே அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா இருக்கு. அண்ட் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ட்ரெய்லர்ல அவங்க அந்த படத்துல உள்ள அம்மா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "நிலையான ஒரு வேலைக்கு போய் நீ கஷ்டப்படு நான் சொல்லல. நாங்க படுற கஷ்டத்த நீ அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றோம்" அப்படின்னு நீ சொல்லுவாங்க. உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு அவங்க அப்பா ஒரு ஒரு கல்யாண ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபரா இருப்பாருன்னு லால் வந்துட்டு. ஸோ அவர் வந்துட்டு சாப்பிட கூட விடாம போய் அத ஃபோட்டோ, இத ஃபோட்டோன்னு தொந்தரவு பண்ணுவாங்க. அத பார்க்கும்போதே அவங்க வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க அந்த ஒய்ஃப் வந்துட்டு அவங்களோட அம்மா வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு மாரி தன் மகன் இந்த மாரி வரக்கூடாதே. தன் மகன் எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் நிம்மதியா இருந்துட்டான்னா நான் போதும். நம்ம இறந்தா இருந்துட்டு அவன் நல்லா இருந்துருவான். ஸோ அந்த மாரி தான் ஒரு குடும்பத்துல உள்ளவங்கலாம் நினைப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில வந்துட்டு, அவன் நடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறான். மிடில் கிளாஸ் பையன் சொல்றேன். பொண்ணு, பையன் எல்லாமே. அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்களோ, தன்னோட உடம்புல இருந்து உயிர மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. ஆனா அங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாங்கன்னா ஓகே. ஜெயிக்கலைன்னா என் மகன் என்ன ஆவான்? என் பையன் என்ன ஆவான்? இந்த கவலை தான் அவங்களுக்குள்ள இருக்கும். நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்ப அதுல வந்துட்டு நீ நிலையான வேலைக்கு போ. இப்ப வந்துட்டு எனக்கு என் வாழ்க்கையில வந்துட்டு வீட்ல சொன்னதுதான். நீ வந்துட்டு எது வேணா பண்ணிக்க. ஆனா காலேஜ் முடிச்ச உடனே வேலைய எடுத்துருப்பா. நான் லைவ்ல எல்லாம் நெறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். ஆ கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பண்றது? வேலை இல்லாம ஒரு டைம்ல வந்துட்டு எ எ எ வேலைக்கு போகவே தோணல. வீட்லயே உட்காந்துட்டேன். அவங்க வந்துட்டு கடைசில ஒரு மாரி கேவலமா ஒரு மாரி பேசுனாங்க. ஸோ கேவலம் அப்டின்னா வந்துட்டு கை கழுவி விட்டுருவோம். ஸோ அந்த மாரி என் வீட்ல நடந்தது. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க நம்ம வாழ்க்கைக்காக சொல்றாங்க. ஸோ நடந்துச்சு. எனக்கு அது இன்னும் மனசுல ஒரு வருத்தமா தான் எனக்கு இருக்குது. ஏன் அப்டின்னா வந்துட்டு காலேஜ் முடிச்சோனே 2 வருஷத்துல வேலைக்கு போயிடணும். 1 வருஷத்துல காலேஜ் முடிச்சோனே வேலைக்கு போயிடணும் அப்டின்னு தான் சொல்ட்டாங்க. வேலைக்கு போயாச்சு. என் கனவு வந்து ஒரு டான்ஸர். ஸோ கனவுக்கு டான்ஸருக்காக நான் வந்து என்ன பண்ணலான்னா, டான்ஸ் கிளாஸ் போறேனா? கிடையாது. டான்ஸ் பண்றேனா? கிடையாது. ஸோ ஆனா டான்ஸர் கனவு. ஒண்ணும் பண்ணல. முயற்சி பண்ணல. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி டான்ஸர் நமக்கு வருமா வராதுன்னு தெரியாம ஆக்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கே அப்படிங்கிறதுக்காக தான் இதில வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்ன நினைக்கலாம், ஸ்டார் பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு என்னடா இவன் செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. கிடையாது. என்னோட வாழ்க்கை வந்துட்டு அது கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையும் வந்துட்டு இந்த ஸ்டார் ட்ரெய்லர்லயும் அண்ட் மூவிலயும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு இதில பின் பாயிண்ட்டா தெரியுது. அண்ட் எனக்கு பார்க்கும்போதும் சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு, உங்க லைஃப்ல நீங்க வந்துட்டு அது பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். இந்த வேலைக்கு போனா அந்த வேலை மறந்துரும். அந்த வேலைக்கு போனா இந்த வேலை மறந்துரும். நமக்கு பிடிச்சத பின்பற்றி தொடர முடியாது அப்படிலாம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் வருதான். இத்தனை வருஷம் இந்த வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கை அந்த இதான் போறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா வந்துட்டு, அதுக்காக நீங்க வந்து காசு சேகரிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த கனவை தேடி ஓடுனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்காக அத விட்டுறாதீங்க. அதனால இதையும் விட்டுறாதீங்க. சரியா? அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு மனசுக்குள்ள இன்னும் ஒரு அழுத்தமா இருக்கு. அந்த ஒரு நீ வந்துட்டு ஒரு நிலையான வேலைக்கு போய் கஷ்டப்பட நான் சொல்ல வரல. ஆனா எங்கள மாரி நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வரோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. டயலாக் வந்துட்டு பயங்கரமா இருக்குங்க. அழுகையா வருது. வீக்கல நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. நீ எல்லாம் ஜெயிக்கவே மாட்டேன். வந்துட்டு இந்த ஒரு விஷயம். ஸோ அப்பா என்கிட்ட காசு இல்லப்பா. யாரோ ஒருத்தவங்ககிட்ட வந்துட்டு போய் கேட்பாரு. சார் என்கிட்ட காசு இல்லை சார். என்கிட்ட வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா எனக்கு கொஞ்சம் காசு கொடுமா அப்படின்ட்டு.
நான் வந்துட்டு வேலை பார்க்குறேன். நான் வந்துட்டு இது வந்துட்டு என்னோட விஷயங்கள் நிறைய கனெக்ட் ஆகி தான் சொல்றேன். ஸோ நான் வந்துட்டு இங்க வேலை பார்க்குறேன். ஆனா, சில நாள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு வந்துட்டு காசு இருக்காது. ஸோ சில நாள் காசு இருக்காது. எல்லாம் தீந்துரும். அது என் மேல தப்பு தான். வந்துட்டு அடிக்கடி ஜூஸ் எல்லாம் வந்து குடிச்சுக்கிட்டு என் மேல தப்பு தான். காசு சேர்த்து வைக்கல சாப்பிட்றதுக்காக. அதில தான் சோப்பு வாங்குறது, சீப்பு வாங்குறது. ஸோ இந்த மாரி விஷயம் நடந்துட்டே இருக்கும். அப்போ இவர்ட்ட கேட்கலாம். பட் ஆனா அந்த காசு என் ஓனர்ட்ட நான் கேட்கலாம். ஆனா அந்த காசு நான் கேட்டேன்னா, என் வீட்டுக்கு குடுக்க முடியாது. அப்போ வீட்டுக்கு தான் குடுக்க முடியாது. ஆனா வீட்ல தான் காசு வாங்குறேன். ஸோ அப்போ அது வந்து எந்த கணக்குல வருதுன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கோ, இல்ல வந்துட்டு எனக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க. ஸோ லவ்வர்ட்ட கேட்கறதுக்கோ இப்ப இல்ல. பட் இருந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட கேட்கறதுக்கோ, ஸோ யார்ட்டயும் கேட்கறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மனசே வராது. ஏன்னா, என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா என்னோட அம்மா கிட்ட கேட்கறது தயக்கமா இருக்கும். ஒரு மாரி கூச்சமா இருக்கும். அவங்க கிட்ட போய் அவமானப்பட்டு எதுக்கு அப்படின்னு வந்துட்டு நிக்கிறத விட, என் அம்மாட்ட நான் அவமானப்படுறது பிரச்சனை கிடையாதுன்ட்டு நான் எங்க அம்மாட்ட கேட்பேன். அம்மா எனக்கு வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ சொல்ல முடியாம தடுமாறி அவங்க ஒண்ணு கேட்பாங்க. காசு இல்லையான்னு கேட்பாங்க. தெரிச்சுட்டேன். நான் அழுதுருக்கேன். ஒரு நாள். நிறைய நாள் அழுதுருக்கேன். ஸோ இந்த ஒரு லைஃப் வந்துட்டு லைக் இப்போ நான் சொல்றேன்ல, இந்த ட்ரெய்லர பார்த்துட்டு ஏகப்பட்ட கனெக்ஷன் என் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதே மாரி இந்த இந்த ஒரு இந்த ஸ்டார் மூவியோட டைரக்டர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரோட பர்சனல் கனெக்ஷன் வந்துட்டு இந்த படத்துல நிறைய இருக்கு. ஸோ பர்சனலா வந்துட்டு இவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு. அண்ட் பர்சனலா வந்துட்டு ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் இவர் சந்திச்சிருக்காரு. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னது. ஒரு விஷயம் சொல்ல முடியாது. பட் ஆனா அந்த ஒரு அவமானம் வந்து இவர் பயணப்பட்டிருக்காரு. ஸோ அந்த படத்தை இதுக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்றத விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னா சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது பார்க்கும்போது வந்துச்சு, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு அவரு நடிக்கலங்க, அவர் வாழ்ந்திருக்காருங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ட்ரெய்லர் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ மே 10 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா ஒரு இன்ஃப்ளூயன்சரா நான் சொல்றேன். கண்டிப்பா படத்துக்கு வாங்க. சரியா? விஷயம் என்னன்னா, இந்த மூஞ்சிய வச்சு நான் நடிப்பேன்டா, என் மூஞ்சிய நீங்க பார்ப்பீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இது வந்துட்டு நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. லைக் வந்துட்டு விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் நாளை திருப்பு படத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு என்ன எழுதியிருந்தாங்கன்னா, தகரடப்பா மூஞ்சி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி படத்துல பார்க்கறது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து என் மூஞ்சிய நீங்க பார்ப்பீங்கடா அப்படின்னு வந்துட்டு அவர் ஒரு உறுதிமொழி எடுத்திருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா 1 நைட் ஃபுல்லா அழுதுருக்காருன்னு வந்துட்டு சஞ்சீவ் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ அவர் முடிவு எடுத்துட்டு என் மூஞ்சி நீங்க பார்ப்பீங்க, நான் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு அவர் பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அதே ஒரு பின்பாடுல வந்துட்டு கவின் சாரும் அவரோட வாழ்க்கையில நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட மூஞ்சி நீங்க பார்ப்பீங்கடா அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வேர்டு வந்துட்டு இட்ஸ் நாட் எ வேர்ட், இட்ஸ் எமோஷன். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு சக்ஸஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கருத்து இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. இது வந்துட்டு என்னோட லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு, எனக்கு ஒரு கூச்சம் இருக்கு நடிக்கிறதுல. பட் ஆனா வந்துட்டு இன்ட்ரெஸ்டும் இருக்குது. பட் யார்கிட்ட கேட்கறதும் தெரியாது, யார்கிட்ட போறதும் தெரியாது, யார் ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியாது. சரி, எவன்கிட்ட போய் காலில் விடுறதுக்கு பதிலாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஃப்ளோ இன் த ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்போம், வேலையை பார்த்துட்டே இருப்போம். கண்டிப்பாக நடக்கும், ஒரு நாள் நடக்கும். ஸோ அது வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அண்ட் வந்துட்டு பிரதீப் ரங்கராஜன் அண்ணா அவர் மாதிரி அண்ட் வந்துட்டு வேற ஆக்டர்ஸ். ஸோ இவங்கள மாதிரி வந்துட்டு டைரக்ஷனுக்கு ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு நம்மளும் டைரக்ஷன் பண்ணிட்டு லைக் ஒரு ஆக்டராக மாறிடலாமே. ஸோ இந்த மாதிரிலாம் தோணும். இப்போ சொல்றதை விட செஞ்சுக்கணும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிற வரைக்கும் யாரும் வேணாம். ஸோ எனக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ நான் வந்துட்டு இப்போ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு யாருமே வேணாம்னு தோணுது. தனியாக இருந்து போயிடுறேன். எனக்காக யாரும் வந்து என்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட தனியாக இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேணாம். நான் வந்துட்டு எப்படியோ போயிடுறேன். ஆனால் வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவார், லால் சொல்லுவார், நீ ஜெயிக்க மாட்டா அப்படின்னு கத்திட்டு சட்டையை பிடிப்பாரு பாருங்க. நான் சிரிக்கிறேன்னா எனக்கு அழுக வருதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. சரியா? பாதிக்கப்படுறது யாருன்னா வந்துட்டு அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நீ வந்து கண்டிப்பாக வருவேன்னு சொல்கிறத விட பணம் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா? கேவலம் பணம் இல்லாமல் இருக்கிற ஏகப்பட்ட பீப்புள்ஸ், ஏகப்பட்ட நார்மல் மிடில் கிளாஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு வெறும் ஒரு புக்கு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு எழுதிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண முடியல. அவங்கள முகத்தை பார்த்தா பைத்தியக்காரன மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆக்டர் வந்துட்டு அவன் வருவானா, சக்ஸஸ் ஆவானா, நல்ல நிலைமைக்கு வருவானா, வரமாட்டானா, ஒவ்வொரு ஆடிஷன் அட்டன் பண்ணும்போதும், ஒவ்வொரு ஃபோட்டோஸ் தூக்கிட்டு அலையும் போதும்
எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் கூட இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒருத்தரை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அப்போ அவர் சொன்னார், நான் வந்துட்டு இவ்வளோ வயசாயிடுச்சு, சைடு ஆர்டிஸ்ட் நடிச்சிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ கூட ஒரு 3 ஃபோட்டோ 4 ஃபோட்டோ நான் இந்த படம் நடிச்சிருக்கேன்னு காமிச்சாலுமே வந்துட்டு ஒரு ஆடிஷன் வைக்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் ஆடிஷன் வச்சுட்டு அவங்க வந்துட்டு இப்போ தான் நிறைய படம் தெரியறாரு அவரு. அவர் எந்த படத்தில் வந்திருக்காருன்னா, கோடியில் ஒருவன் படத்தில் வந்திருக்காரு. விஜய் சாண்டனோட படம் அண்ட் வந்துட்டு அப்படியே கட் பண்ணால் தலைநகரம் 2ல வந்திருக்காரு. ஸோ இன்னும் 2 படத்தோட வந்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா வந்துட்டு ஒருத்தர் நடிச்சு ஒரு லைட்டாக ஒரு தோற்றம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவர் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ண பாருங்க டேரக்டர்ஸ். ஓகே, இது வந்து கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு சினிமாக்குள்ளே வர்றது கஷ்டம் கிடையாது, சினிமா நினச்சி நிற்கிறது தான் கஷ்டம். அதுக்காக பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்க கதைகளை. அண்ட் இப்போ வந்துட்டு படங்களே இல்லாத மாதிரி வந்துட்டு ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்குது நிறைய படங்கள். இதில் வேற பழைய செக்ஷன் மாதிரி போட்டிகள், மே 1 நான், இப்போ கில்லியா, அடுத்து நான் வரேன். ஸோ அந்த மாதிரி போட்டி நடந்துட்டு இருக்குது. போட்டி தான் படமே. பட் இருந்தாலுமே வந்துட்டு ரீலீஸ் படங்களை மோதுறது பதிலாக ஃப்ரெஷ்ஷாக படத்தை வச்சு மோதுங்க. அதான் நல்லா நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு வேறு வேறு படங்கள் வேறு வேறு லாங்குவேஜ் வந்து ஹிட் அடிச்சுட்டு போகுது. நீங்கள் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்குது, வேகமாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாமளும் காமிப்போம் நம்மளோட ஒரு இதை. அதனால் வந்துட்டு we are waiting for தமிழ் சினிமாஸ் நியூ கம் மூவிஸ். ஸ்டாருக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சரியா? பாய். May 10 கண்டிப்பாக தேட்டருக்கு போங்க. நானும் வரேன்.